ஒரு இறுதிக் குறிப்பு: விலகல், கவனத்தை சிதறடிக்கும் எண்ணங்கள் அல்லது செயல்பட தயக்கம் இல்லாமல் உங்கள் திட்டத்தை பின்பற்றி, குறைந்தபட்சம் ஒரு மாதிரி அளவிலான வர்த்தகத்தை நீங்கள் பெறுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்பதை முன்கூட்டியே தீர்மானிக்க வேண்டாம். அது எவ்வளவு காலம் எடுக்கும்? நீங்கள் ஒரு தொழில்முறை கோல்ஃப் வீரராக இருக்க விரும்பினால், 10,000 அல்லது அதற்கு மேற்பட்ட கோல்ஃப் பந்துகளை அடிப்பதில் உங்களை அர்ப்பணிப்பது அசாதாரணமானது அல்ல. உங்கள் ஸ்விங்கில் உள்ள அசைவுகளின் துல்லியமான கலவையானது உங்கள் தசை நினைவகத்தில் மிகவும் ஆழமாக பதிந்துவிடும் வரை நீங்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை. உணர்வுடன் நீங்கள் அந்த கோல்ஃப் பந்துகளை அடிக்க வெளியே இருக்கும்போது, நீங்கள் ஒருவருக்கு எதிராக உண்மையான விளையாட்டை விளையாடவில்லை அல்லது பெரிய போட்டியை வெல்வதில்லை. திறன் கையகப்படுத்தல் மற்றும் பயிற்சி உங்களுக்கு வெற்றிக்கு உதவும் என்று நீங்கள் நம்புவதால் அதை செய்கிறீர்கள். ஒரு வர்த்தகராக, ஒரு நிலையான வெற்றியாளராக இருக்க கற்றுக்கொள்வது வேறுபட்டதல்ல. நான் உங்களுக்கு செழிப்பை விரும்புகிறேன், மேலும் நல்ல அதிர்ஷ்டம் என்று கூறுவேன். ஆனால் நீங்கள் பொருத்தமான திறன்களை பெறுவதில் வேலை செய்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேவையில்லை. ஏற்கவில்லை, உடன்படவில்லை. சில சமயங்களில் நஷ்டம் ஏற்படாமல் வர்த்தகம் செய்ய ஒரு வழி இருக்க வேண்டும் என்று நான் நினைப்பதுண்டு. முதன்மையாக ஒரு பகுப்பாய்வு செயல்பாடு. ஒப்புக்கொள்ளவில்லை, உடன்படவில்லை. 4 இழப்புகள் வர்த்தகத்தின் தவிர்க்க முடியாத அங்கமாகும். ஒப்புக்கொள்ளவில்லை, உடன்படவில்லை. 5வது, நான் ஒரு வர்த்தகத்தில் நுழைவதற்கு முன்பு எனது ஆபத்து எப்போதும் வரையறுக்கப்படுகிறது. ஒப்புக்கொள்கிறேன், உடன்படவில்லை. 6 சந்தை அடுத்து என்ன செய்யக்கூடும் என்பதை கண்டறிவதில் என் மனதில் எப்போதும் ஒரு செலவு இருக்கும். அது வெற்றியாளராக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. உடன்படவில்லை. 8 அவருடைய வர்த்தகங்களை செயல்படுத்தவும். ஒப்புக்கொள்ளவில்லை. 9 எந்த சந்தை நிலைமைகளின் கீழ் ஒரு வர்த்தகத்தில் நுழைய வேண்டும் அல்லது வெளியேற வேண்டும் என்பதை எனது முறை எனக்குச் சொல்கிறது. ஒப்புக்கொள்ளவில்லை. எனது நிலையை மாற்றுவதற்கான தெளிவான சமிக்ஞை என்னிடம் இருந்தாலும் அதைச் செய்வது மிகவும் கடினம். ஒப்பு ஏற்கவில்லை. 11 நான் நிலையான வெற்றியின் காலகட்டங்களை தொடர்ந்திருக்கிறேன். அதைத் தொடர்ந்து எனது பங்குகளில் சில கடுமையான டிராடவுன்கள். ஒப்புக்கொள், உடன்படவில்லை. விடுங்கள், முயற்சி செய்யுங்கள். கடந்த கால உணர்ச்சிக் காயங்களை எனக்கு பின்னால் வைப்பது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. ஒப்புக்கொள்கிறேன், உடன்படவில்லை. சந்தை கிடைக்கச் செய்யும் போது எப்பொழுதும் சந்தையில் இருந்து சிறிது பணத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற கொள்கையில் இது நிறுவப்பட்டது. உடன்படவில்லை. 16 ஒரு வர்த்தகரின் பணியானது சந்தைகளின் நடத்தையில் ஒரு வாய்ப்பை குறிக்கும் வடிவங்களை கண்டறிந்து பின்னர் அதன் அபாயத்தை தீர்மானிப்பதாகும். இந்த வடிவங்கள் கடந்த காலத்தில் இருந்ததைப் போலவே செயல்படுமா என்பதை கண்டறிதல். நான் வர்த்தகம் செய்யும் போது நான் வழக்கமாக ஒரே நேரத்தில் கவனம் செலுத்த முயற்சிப்பேன். உடன்படவில்லை. நான் ஒரு லாபகரமான வர்த்தகத்தில் இருக்கும்போது பல முறைகள் உள்ளன, மேலும் அந்த நடவடிக்கை முடிந்துவிட்டதாக எனக்கு தெரியும். ஆனால் நான் இன்னும் எனது லாபத்தை எடுக்க மாட்டேன். ஒப்பு ஏற்கவில்லை. 7 எப்படி இருந்தாலும் நான் ஒரு வர்த்தகத்தில் நிறைய பணம் சம்பாதிக்கிறேன். நான் எப்போதாவது திருப்தி அடைகிறேன், மேலும் நான் அதிகமாக சம்பாதித்திருக்கலாம் என்று உணர்கிறேன். ஒப்புக்கொள்கிறேன், உடன்படவில்லை. 23 நான் ஒரு வர்த்தகத்தில் ஈடுபடும்போது நான் ஒரு தொழிலில் ஈடுபடுகிறேன். நேர்மறையான அணுகுமுறை. வர்த்தகத்தின் மூலம் நான் சம்பாதிக்கக்கூடிய அனைத்து பணத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன். உடன்படவில்லை. 24 ஒரு வர்த்தகர் காலப்போக்கில் பணத்தை குவிக்கும் திறனில் மிக முக்கியமான அங்கம் அவருடைய சொந்த நிலைத்தன்மையில் நம்பிக்கை வைத்திருப்பதாகும். நீங்கள் எந்த திறமையை தேர்ந்தெடுப்பீர்கள்? இது அடிக்கடி நடக்காது என்றாலும் எனது வர்த்தகம் சரியானதாக இருப்பதை நான் மிகவும் விரும்புகிறேன். நான் ஒரு சரியான அழைப்பை செய்யும்போது நான் செய்யாத எல்லா நேரங்களுக்கும் அது மிகவும் நன்றாக இருக்கிறது. ஒப்புக்கொள்கிறேன், உடன்படவில்லை. 29 நீங்கள் எப்போதாவது செயல்படுத்தாத வர்த்தகங்களை திட்டமிடுவதையும் நீங்கள் திட்டமிடாத வர்த்தகங்களை செய்வதையும் நீங்கள் எப்போதாவது காண்கிறீர்களா? ஆம், இல்லை. 30 பெரும்பாலான வர்த்தகர்கள் ஏன் பணம் சம்பாதிப்பதில்லை அல்லது தாங்கள் சம்பாதித்ததை வைத்துக்கொள்ள முடியவில்லை என்பதை சில வாக்கியங்கள் விளக்குகின்றன.